உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 2ஆம் திகதி 5ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 19ஆம் நாள், பிரதமை திதி, விசாக நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் தாமதம், ரிஷபம் ஆதாயம், மிதுனம் சிந்தனை, கடகம் உழைப்பு, சிம்மம் உதவி, கன்னி பேராசை, துலாம் பிரிவு, விருச்சிகம் விவேகம், தனுசு களிப்பு, மகரம் ஏமாற்றம், கும்பம் சாதனை, மீனம் நட்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பேசுகிறோம்னா, ராசி பலன். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு எப்படி இருக்கின்றது, ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு கும்ப ராசி அன்பர்களே, கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ தமிழ் சித்திரை புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கும்ப ராசிக்காரர்கள் 5வது வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த குரு பகவான் மறைவு ஸ்தானமாகிய 6வது வீட்டுக்கு போகிறார். குருவினுடைய சஞ்சாரம் அவ்வளவு சாதகமாக இல்லை. இத்தனை காலமும் ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவான் அங்கிருந்து 2வது வீட்டுக்கு போகிறார். 7.5 சனி தான் நடக்குது. ஆனாலும் சனியினுடைய சஞ்சாரம் கொஞ்சம் பரவாயில்லை. இந்த வருஷம் பூராக தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது வீட்டில் சனீஸ்வரன் இருக்க போகிறார். இந்த வருஷம் பூரா குரு 6ல் இருக்க போகிறார். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்கள். உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரக்கூடிய காலம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு முறையாவது செல்ல வேண்டிய சூழ்நிலை. தேவையில்லாத பஞ்சாயத்தில் ஈடுபட வேண்டிய காலம். தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கவனமாக இருங்கோ. பணம் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருங்கள். காசு வாங்குறதா இருந்தாலும் கவனமாக இருங்கோ, காசு கொடுக்கிறதா இருந்தாலும் கவனமாக இருங்கோ. கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுக்கவும் போகாதீங்கோ, கடன் வாங்கவும் போகாதீங்கோ. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கடன் கொடுக்க வேண்டிய ரொம்ப நாளாக பழக்கம். ஐயா, நண்பன் ஒருத்தன் அவசரத்துக்கு காசு கேட்குறான்,
கொடுக்கத்தான் வேண்டும், கொடுக்க இயலாதுன்னு சொல்ல, அவன் திருப்பி தருவானோன்னு தெரியல. அப்படி இருந்தாலும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். வள்ளு கவனமாக இருங்கள். கடன் வாங்கினீங்கள்ட திருப்பி கொடுக்க இயலாது, கடன் கொடுத்தீங்கள்ட திரும்பி வாங்க இயலாது. கிரக நிலைகள் சரியில்லை. ஜாமீன் போடுறது, கையெழுத்து வைக்கிறது, கரண்டர் சைன் பண்ணுறது, பிணைக்கு போகிறது, துணைக்கு போகிறது, 2ல் சனி இருந்தால் இதெல்லாம் செய்யவே கூடாது. இதை செய்தால் என்றைக்கு இல்லாட்டு என்றைக்காவது உங்களுக்கு இது மோசமான பின்விளைவுகளை தரும். தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் மாட்டிக்கொள்வீங்க. அதனால் ஜாமீன், கையெழுத்து, கரண்டர் சைன் பண்ணுறது, பிணைக்கு போடுறது, திணைக்கு போடுறது இதெல்லாம் எந்த காலத்திலையும் செய்யாதீங்கோ. பேச்சில் நிதானம் தேவை. பேசைக்குள்ள 1 தரத்துக்கு 2 தரத்துக்கு 3 தரம் யோசித்து பேசுங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும். வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறார், நாக்கில் சனி இருக்கிறார். அதனால் கோச்சாரப்படி நாக்கில் சனி, வாக்கில் சனி இருக்கிறதுனால கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. நான் செஞ்சு தாரன், நான் முடிச்சு தாரன், என்னால் ஏலும், நான் காசு தாரன், இந்த மாதிரி வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள். யாகா வாயினும் நாக்க கவனமாக வச்சுக்கொள்ளுங்கோ. சனீஸ்வரன் இடக்கு முடக்கா பேச விட்டுருவார். வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். வம்பு சண்டைக்கு போகாதீங்கோ. பேசி பிரச்சனையை தீர்க்கிறன் என்று போகாதீங்கோ. பஞ்சாயத்து பேச போகாதீங்கோ. பேச்சில் வலு கவனமாக இருக்க வேண்டும். வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அடுத்தவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனமாக இருங்கோ. ரொம்ப நம்பியவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். அடுத்தவர்களை நம்புகிற விஷயத்தில் நம்பிக்கை துரோகம். 7.5 சனிக்குள்ளதான் யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் நண்பன், யார் எதிரி, எந்த உறவுக்காரன் உதவுவான், எந்த உறவுக்காரன் கால வாருவான் என்று எல்லாரையும் கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு 7.5 சனிக்குள்ளதான் நடக்கும். அதனால் நம்பிக்கை துரோகம். ரொம்ப நம்பியவன் உங்களை ஏமாற்றி, அட இவன் போய் இவனா இப்படி செஞ்சான், இவன் இப்படி செய்வானா, இவன் இந்த மாதிரி பேசி இருக்கிறானா என்று நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அடுத்தவர்கள் நம்புகிற விஷயம் கவனம் நம்பிக்கை சொல்லும். ஜென்மச்சனி முடிஞ்சது. ஜென்மச்சனி தான் 7.5 சனி என்றால் 7.5 வருஷம் நடந்தாலும் முதல் 2.5 வருஷம், ஜென்மச்சனி 2.5 வருஷம், கடைசி 2.5 வருஷம். இப்போ உங்களுக்கு கடைசி 2.5 வருஷம் நடக்குது. அடுத்த முறை 3க்கு சனி போனாண்டா சனி பேச்சு 7.5 சனி முடிஞ்சது. ஆனால் ஜென்மச்சனி தான் கொஞ்சம் கூடாது. அப்படிப்பட்ட கூடாத ஜென்மச்சனியை நீங்கள் தாண்டி விட்டீர்கள். 7.5 சனியிட முதல் 2.5 வருஷத்தை தாண்டிட்டீங்கள். ஜென்மச்சனி 2.5 வருஷம், 7.5 சனியில் 5 வருடத்தை கும்பராசிக்காரர்கள் தாண்டி விட்டீர்கள். இன்னும் 2.5 வருஷம் கொஞ்சம் பல்ல கடிச்சு கொண்டு நிதானமாக பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுத்து நடந்தீங்களா இருந்தால் இந்த 2.5 வருஷத்தையும் தாண்டிடுவீங்கள். பிறகு 30 வருஷத்துக்கு 7.5 சனி உங்களோட பக்கம் தலை வைத்து படுக்காது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. முள்ளந்தண்டெலும்பில் பிரச்சனை வரலாம், அடி வயிற்றில் பிரச்சனை வரலாம், வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் ஆரோக்கிய குறைவு வரலாம். ஏற்கனவே அல்சர், கேஸ்ட்ரிக், அலர்ஜிக் இருந்தாக்கள் கவனமாக இருங்கோ. மூட்டு வலிகளில் பிரச்சனை வரலாம். முக்கியமாக முழங்கால், பாதம், கால் இடறுபடலாம், கால் அடிபடலாம், எலும்பு உடையலாம், காலில் புண் வரலாம். சுகர் நோயாளிகளாக இருந்தால் கால் கவனமாக பார்த்து கொள்ளுங்கோ. இடது பக்கத்து உறுப்பு, சனீஸ்வரன் லெஃப்ட் சைட் இடது பக்கத்து உறுப்புகளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் பயிற்சி செய்யுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம். 7.5 சனி நடந்தால் முதல் வேளை உடல் பயிற்சி செய்யுங்கோ. நடவுங்கோ. நடக்கிறது பெரிய விஷயம். அது உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, ஆரோக்கியத்துக்கும் நல்லது. கண்டிப்பாக நடைப்பயிற்சி செய்யுங்கள், உடல் பயிற்சி செய்யுங்கள். அப்படி குனிகிறது, இப்படி நிமிர்றது, காலை தொடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் பயிற்சி. கதிரையில் இருந்து கொண்டே செய்யக்கூடிய யோகாசனங்கள். நீங்கள் வயசு போயிட்டுதுண்டா பெரிய ஆசனங்கள் சின்னன்றில் செய்யாட்டி செய்யலாது. ஆனால் சின்ன சின்ன ஆசனங்கள் இருக்குது, அந்த ஆசனங்களை செய்யுங்கள்.
அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு மூச்சு பயிற்சி செய்யுங்கள். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கடவுளை தியானம் செய்யுங்கள். இதெல்லாம் மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது. மறைமுகமான எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. 6ல் குரு மறைமுகமான எதிரிகள். நேருக்கு நேரம் நின்று சண்டை பிடிக்கிறவனை சமாளிச்சிடலாம். நேருக்கு நேரம் நின்று சண்டை பிடிக்க எதிரி யாருன்னு தெரிஞ்சால் சமாளிச்சிடலாம். ஆனால் எங்களோடு கதைத்து பேசி சிரித்து பழகி எங்களுக்கு எதிராகவே நின்று எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கண்ணுக்கு நேராக சிரித்து பேசுவான், பின்பக்கம் போனோன்னு எங்களுக்கு எதிராக செயல்படுவான். மறைமுகமான எதிரி. இவன் எதிரி என்று தன்னை காட்டிக்கொள்ளாமல் எங்களுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்துவான். இந்த மாதிரி ஆக்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. கழிவு அகற்றும் பகுதி சம்பந்தமான ஆரோக்கிய குறைவுகள், மலவாசல் சலவாசல் இந்த மாதிரி விஷயங்கள். சுவாசம் சம்பந்தமான ஆரோக்கிய குறைவுகள், இது ரெண்டுலையும் கவனமாக இருங்கோ. வாக்குவாதத்தை தவித்து விடுங்கள். வம்பு சண்டைக்கு போகாதீர்கள். வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள். பேச்சு வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கான்னு நினைச்சு கொண்டு பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் பேசி தீர்க்கிறத விட பேசாமல் இருந்தீங்களா உங்களுக்கு சாதகமாக அவையும் யோசித்து பேசுங்க. தாய் தந்தை வழி உறவில் முன்னேற்றம் காணப்படும். சில நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 2ல் சனி இருக்கிற ஆக்கள் தான் வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. 7ல் சனிக்குள்ள தான் கல்யாணம் நடக்கும், வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நடக்கும். ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்களுக்கு மத்தியமமான பலன்கள் நடைபெறும். என்ன நேர்களே, நாளை மற்றுமொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.